திருக்குரான் சூரா அன்-நம்ல் அத்தியாயம் 27 வசனங்கள் 17 மற்றும் 18 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படையது. அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து, ஓ எறும்புகளே, நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்துக் கொன்றுவிடக் கூடும் என்றதாம். இதை படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா? எறும்புகள் பேசுகின்றனவா? நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும். அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது எறும்பினம் தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதனிடத்தில் உண்டு. மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு. அதில் நிர்வாகிகள், கண்காணிகள், மேற்பார்வையாளர்கள், தொழிலாளிகள் எல்லாம் உண்டு. அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்கின்றன. நம்மை போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன. நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு. எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்றம் செய்யுமாம். எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு. அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும். இல்லையெனில் தானியங்கள் கெட்டுப் போய்விடும் என்று அவற்றுக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்து விட்டால் மழை நின்றதும் தானியங்களை உலர வைக்கும். இல்லையெனில் நனைந்த தானியம் பொழுதுவிடும் என்பதும் அவற்றுக்கு விளங்கி இருக்கிறது. இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை. அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம். எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவை வெயிலில் தானியங்களை உலர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன.